அப்பொழுது 5 வயது. தந்தையை இழந்து போனான். 10வது வயதிலேயே கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருந்தது. வாழ்வாதாரத்துக்காக தாய் தையல் மிஷின் வேலை செய்து கொண்டிருந்தாள். தன்னுடைய உடன் பிறந்தவர்களை போஷிப்பதற்காக இந்த பிள்ளை தானே சமைக்க வேண்டியிருந்தது. 13வது வயதிலே கூலி வேலைக்கெல்லாம் போய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 15-16வது வயது வருகையில் ஸ்கூலை விட்டு வெளியே விரட்டி விட்டார்கள். ஒழுங்காக படிப்பதில்லை என்று, ஒழுங்காக படிக்க முடியவில்லை என்று. 18வது வயதிலே காதலிலே விழுகிறான். ஒரு பெண்ணை காதலித்தான், அவளை திருமணமும் செய்து கொண்டான். 19வது வயதிலே ஒரு பிள்ளையையும் பெற்றெடுக்கிறான். என்ன நடந்ததோ தெரியவில்லை. தான் திருமணம் செய்து கொண்ட அவனுடைய மனைவி அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு இவனையும் விட்டுவிட்டு சென்று விடுகிறாள். தன்னுடைய இருதயமே பதைபதைத்தது. உள்ளமே சுக்குநூறாக உடைந்து போனது. அதற்குப் பிறகு வாழ்வாதாரத்துக்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டான். ரயில்வே கேட்டின் அருகே காவல் காக்கிறவனாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். சில நாட்களிலேயே அந்த வேலையும் விட்டு எடுத்து விட்டார்கள். ஒரு சேல்ஸ்மேனாகவாவது வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணான், தோற்று போனான். லா படிக்கலாம் என்ற யோசனையோடு பரீட்சைக்கு அப்பியரானான். லாயராகவும் ஆவதற்கு அருகதை. அந்த பரீட்சையிலும் அவன் ஃபெயில் ஆகி போனான். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர்கள் வேலை கொடுத்த போது அந்த வேலையும் செய்து கொண்டு ட்ரை பண்ணான். ஆனால் அதிலையும் தோற்று போனான். இனி வேறு வழி இல்லை, கடைசியிலே தேசத்தினுடைய ஆர்மியில் சேரலாம் என்று சொல்லி அங்கு போய் ஜாயின் பண்ணுகிறான். அதன் பிறகு அவனுடைய வயது தப்பு என்று அறிந்து கொண்டபோது ஆர்மியிலிருந்தும் அவனை வெளியேற்றினார்கள். தோல்வியை தொடர்ந்து தோல்வி. வாழவே முடியவில்லை. வாழ்க்கையே சுமையாக மாறியது. இப்படியே வருடங்கள் கடந்தன. அதன் பின்பு தன் மனைவியை மன்றாடி மறுபடியும் அவளை வரவழைத்துக் கொண்டான். பிள்ளைகளையும் பெற்றான். அந்த பிள்ளைகளை போஷிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில இந்த தோல்வி பாரங்களோடு கூட தோற்று போன ஒருவனாக வருடங்கள் கடந்து கொண்டே இருக்க 65 வயதை அவன் எட்டிவிட்டான். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்று சொல்வார்களே, அது வந்து விட்டது. அவனுடைய பிள்ளைகள் பெரியவர்களாகி அவர்கள் ஸ்திரப்பட்டு பிள்ளைகளை பெற்றபோது பேரனை பேத்தியை தூக்கி கொஞ்சுகிற வயது. அவர்களை ஆதரிக்க வேண்டிய, பேரப்பிள்ளைகளோடு விளையாட வேண்டிய சமயம் அது. ஆனால் அதை கூட அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 65 வயதிலே, அந்த வயதான அந்த முதிர் வயதிலே வாழ்வதற்கு வழியின்றி, வாழ்வதற்கு எந்த வழியுமின்றி இறுதியில் ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன முடிவென்றால், தற்கொலை செய்து செத்துவிட வேண்டும் என்று ஒரு முடிவை எடுக்கிறான். செத்துப் போவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. அது எல்லா விதத்திலும் தோற்றுப் போயிருந்த இந்த மனிதனை உலகத்தையே ஜெயிக்கக்கூடியவனாக செய்தது. தன்னுடைய 65வது வயதிலே அந்த நபர் செய்ததுதான் என்ன? அந்த நபர் கற்றுக்கொண்டது என்ன? அந்த நபர் எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே எவைகளையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை சாதிக்க முடியவில்லை. எனவே ஒரு கையேடை அவன் எடுத்துக்கொள்கிறான். பேனாவையும் எடுத்துக்கொண்டான். இவைகளையெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது, இதில் ஒன்றையும் என்னால் சாதிக்க முடியவில்லை என்ற நிராசையோடு சோர்விலே சாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இதைத் தவிர என்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு எது கையால் ஆகும்? எனக்குள்ளே இருக்கின்ற உண்மையான எதையும் செய்யக்கூடிய திறமைகள்தான் என்ன? ஒருவேளை உயிரோடு இருந்தால் எதை என்னால் சாதிக்க முடியும், எதை என்னால் செய்ய முடியும் என்று யோசித்து 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 தன்னை அறியாமலேயே அவனுடைய கைகள் ஒரு காரியத்தை எழுதிற்று. என்னவென்று தெரியுமா? குக்கிங் என்று எழுதியது. என்னதுங்க? குக்கிங், சமைக்க முடியும் என்று எழுதியது. உண்மைதான். தன்னுடைய 10வது வயதிலே தன்னுடைய தாய் தையல் மிஷினில் வேலை செய்து கொண்டிருக்கிற போது தன் உடன் பிறந்தவர்களுக்கு இந்த நபர் தான் சமைத்து சமைத்து கொடுத்தார். மிக மிகச் சின்ன வயதிலேயே சமையல் செய்வதை
கற்றுக்கொண்டான். செத்துப் போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்த அந்த நபர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என் பிறப்பிலேயே எனக்குள் இருந்த ஒரு கலை, சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு கற்றுக்கொண்ட ஒரு கலை என்னவென்றால் சமைக்கும் கலை. எனவே என் வாழ்க்கையை மறுபடியும் நான் ஆரம்பிப்பேன். எந்த வயசுலங்க? 65 வயதுல, 65 வயசுல தோல்விகளால் நிறைந்திருந்த என்னுடைய வாழ்க்கையை, எல்லா விதத்திலும் தோற்று போன, சாவதற்கு கூட தயாரான இந்த வாழ்க்கையை நான் மறுபடியும் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை, தோல்விகளால் நிறைந்திருந்த தன் வாழ்க்கையை, எல்லா வகையிலும் தோற்று போயிருந்த தன்னுடைய வாழ்க்கையை 65வது வயதில மறுபடியும் துவக்குகிறான். தான் எவைகளெல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்தானோ அவைகளைத்தான் முதலில் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்துக்குள்ளேயே ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிற ஸ்தானத்திற்கு எட்டிவிட்டான். மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இந்த உலகத்தை ஜெயித்தான். அது மாத்திரமல்ல, தான் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் அதிகப்படியான சதவிகிதத்தை அழிந்து போய்க் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தன் சொத்து முழுவதையுமே கூட எழுதி வைத்து விட்டார். ஒரு அற்புதமான பெரிய மனிதனாக இந்த உலகத்திலே நின்றார். அந்த நபருடைய போட்டோ இல்லாத தேசம் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா தேசங்களிலும் அவருடைய போட்டோ இருக்கும். ஹைதராபாத்திலும் கூட அநேக இடங்களிலே அவருடைய போட்டோ இருக்கிறது. 65வது வயதிலே தோல்வியோடு கூட சோர்ந்து போயிருந்த வேளையிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்த சமயத்தில் அந்த நபர் செய்தது என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பித்தார். இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன், நான் தோற்று போயிட்டேன். வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், தோற்று போயிட்டேன். ஒரு பெண்ணை நேசித்தேன், தோற்று போனேன். விவாகம் செய்து கொண்டால், குடும்பத்தை கட்டிக்கொண்டால் சந்தோஷமாக வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி திருமணம் செய்து கொண்டேன். விவாக பந்தத்திலும் கூட தோற்று போனேன். கல்வியிலே தோற்று போய்விட்டேன். வெளிநாடுகளுக்கு எங்காவது போய்விட வேண்டும் என்று முயற்சி செய்தேன், அந்த முயற்சிகளிலும் தோற்று போனேன். என் வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் தோற்று போய்விட்டேன். இப்படி தோல்விக்கு மேல் தோல்வி கண்ட என்னுடைய வாழ்க்கையில ஏனோ தேவன் மறுபடியும் ஒரு ஆண்டை ஆரம்பிக்கும்படி கிருபை செய்தார். எதை செய்ய வேண்டும் என்று, அல்லது எதற்கு மறுபடியும் தேவன் என்னை போன்ற தோற்றுக்கொண்டே இருக்கிற, தோல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிற எனக்கு இன்னொரு வருடத்தை அருளி செய்திருக்கிறார்? அது எதற்காக என்று நீ கேள்வி கேட்பாய் என்றால் அதற்கு பதில் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான். உன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் இந்நாளிலும் கூட புதிதாக தேவன் உனக்கு இந்த புதிய வாய்ப்புகளை அருளி செய்திருக்கிறார். எதற்காக யோசிங்க. எதற்காக தேவனின் நாட்களை நம் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா. மறுபடியும் ஆரம்பிப்பதற்காக. மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க வேண்டும். ஐயோ பிரதர், நான் தோற்று போயிட்டேன் பிரதர். சமுதாயத்திலே 4 பேருக்கு மத்தியில் அவமானத்தால் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துவிட்டேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மறுபடியும் நீ துவங்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை என்னோடு கூட மறுபடியும் துவங்கு. பைபிள்ல விசுவாசிகளுக்கு தகப்பனாக அழைக்கப்பட்ட நபருடைய பெயர் உங்களுக்கு நினைவு இருக்கா? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரியவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தகப்பன் யாருங்க? ஆபிரகாம். அவனும் தோற்று போனான். சமுதாயத்திலே தோற்று போனவர்கள் ஒரு 4 பேரை உங்கள் முன் கொண்டு வர விரும்புகிறேன். ஒருவன் சமுதாயத்திலே வழி தப்பி போனவன், மற்றொருவரோ குடும்ப வாழ்க்கையிலே தப்பி போனவர், இன்னொருவரோ ஊழியத்திலே வழி தப்பி போனவர், கடைசியாக இன்னொருவரோ தன்னுடைய சாட்சியிலே வழி தப்பி போனவர். சமுதாயத்திலே வழி தப்பி போன ஒரு நபர், குடும்ப வாழ்க்கையிலே வழி தப்பி போனவர் இன்னொருவர், ஊழியத்திலே வழி தப்பி போனவர் இன்னொருவர், சாட்சியிலும் வழி தப்பி போனவர் மற்றொருவர். ஆனால் இவர்கள் எல்லோரும் செய்தது என்னவென்றால் மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். ஒரு ஜெய ஜீவியத்தை அனுபவித்தார்கள். நம் எல்லோருக்கும் உதாரண புருஷர்களாக
நிலை நின்றார்கள். முதலாவது ஆபிரகாம். அந்நிய சம்பிரதாயங்களால் நிறைந்திருந்த ஆபிரகாமை தேவன் ஆச்சரியகரமாக அழைத்தார். ஆபிரகாமே! அப்பொழுது ஆபிரகாமுடைய பெயர் ஆபிராம். ஆபிராமே, ஆபிராமே, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதகரமாகவும் நான் மாற்றுவேன். ஆபிராமே, உன்னுடைய தேசத்திலிருந்தும் உன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டிலிருந்தும் உன்னுடைய இனத்தாரை விட்டும் நீ பிரிந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆபிராமே! இது தேவன் விடுத்த அழைப்பு. வாருங்கள் எல்லோரும் ஒருமுறை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறார், ஆபிராமை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் பிளேஸ், அடுத்ததாக உன் இனத்தையும் பீப்பிள், உன் தகப்பனுடைய வீட்டையும் பிராக்டிசஸ் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாமே, பிள்ளையின்றி, சந்தானமின்றி, சந்தோஷமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு சந்தோஷத்தை தருவேன், உனக்கு சந்தானத்தை தருவேன், உன்னை கொண்டு பூமியிலுள்ள சகல வம்சங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீ என்னை பின்பற்ற வேண்டும். இன்றும் நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, திருமணமாயிற்றானால் பிள்ளைகள் இல்லவே இல்லை, இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கை சிதைந்து போனது போல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிற போதும் ஒரு அனாதையைப் போல நான் வாழ்கிறேன், ஆதரவற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அர்த்தமற்ற வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது? இந்த கேள்வி உனக்குள் இருக்கும் என்றால் தேவன் இந்த வேளையிலும் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றார். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை ஆசீர்வாதத்துக்கு காரணனாய் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சந்தானத்தை அருளுவேன், உனக்கு சந்தோஷத்தை அருளுவேன், உனக்கு சம்பூரணமான திருப்தியான வாழ்க்கையை அருளுவேன், சமஸ்த வம்சங்களுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக நான் மாற்றுகிறேன். நீ செய்ய வேண்டியதென்ன? என்னை பின்பற்ற வேண்டும், நான் சொல்வதை செய்ய வேண்டும். சகோதரனே சகோதரியை கவனிக்கிறாயா? தேவன் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றார். உன்னை எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதகரமாக ஆனந்தகரமாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீ அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். நீ பின்பற்ற வேண்டியது இந்த உலகத்தை அல்ல, நீ பின்பற்ற வேண்டியது பாவங்களை அல்ல, நீ பின்பற்ற வேண்டியது சிநேகங்களை அல்ல, நீ பின்பற்ற வேண்டியது அற்ப கால பாவ சிற்றின்பங்களை அல்ல. நீ பின்பற்ற வேண்டியதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய, ஆனந்தத்தால் நிரப்பக்கூடிய, உதாரண புருஷனாக நிலைநிறுத்தக்கூடிய அந்த தேவாதி தேவனை நீ பின்பற்ற வேண்டும். இப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்நாளிலே இப்படி ஒரு அற்புதமான தீர்மானம் எடுத்துக்கொண்ட ஆபிராம் தேவன் போகச் சொன்ன இடத்திற்கு போனான். அங்கே சென்று பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் எதற்கு அடையாளம் என்றால் தன்னைத்தான் சம்பூர்ணமாக தேவனிடத்தில் அர்ப்பணிப்பதற்கான அடையாளம். ஆபிராம் தன்னைத்தான் முழுமையாக தேவனிடத்திலே அர்ப்பணித்து விட்டான். ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமல்லாமல் ஜெப வாழ்க்கையை கூட அவன் ஆரம்பித்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம் வாங்க. 12வது அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் என்ன செய்தானாம்? தொழுது கொண்டான். தன்னைத்தான் தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டான். அது மாத்திரமல்ல, தேவனிடத்திலே ஜெபிப்பதற்கும் ஆரம்பித்தான். அன்பு சகோதர சகோதரிகளை கவனிங்க. இந்நாட்களில் கட்டாயம் நாமும் இப்படி தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நம்மை நாம் தேவனிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு வெள்ளை காகிதம் கவிதை எழுதுகிற ஒரு கவிஞனுடைய கையில் இருந்தால் அது 10,000 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு பாட்டாக மாறும். ஒரு கல் ஒரு சிற்பியின் கைக்கு கிடைத்தால் அது 50,000 விலை மதிப்புள்ள ஒரு சிற்பமாக மாறும். ஒரு பென்சில் ஒரு ஓவியனுடைய கையிலே கிடைத்தால் அது ஒரு அற்புதமான ஓவியமாக மாறும். ஒரு பாவியான மனிதன் பரலோக தேவனுடைய கரங்களிலே கிடைப்பான் என்றால் அவன் பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறான். ஆபிரகாம் தேவனுடைய கரங்களிலே விழுந்தான். இந்த நாட்களிலே நீயும் தேவ கரத்திற்குள் வர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, உன்னுடைய வாழ்க்கை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்க்கையாக, முன்னுதாரணமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். அதற்கு நீ செய்ய வேண்டியது, உன்னுடைய வாழ்க்கையை குறிப்பாக இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். பலிபீடம் என்றால் என்ன அர்த்தம்? சம்பூரணமாக உன்னுடைய எல்லாம் சமஸ்தமும், அதாவது ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அன்று ஆபிரகாம் அதைத்தான் செய்தான். தன்னைத்தானே சம்பூர்ணமாக தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டான். இரண்டாவது, தேவனோட கூட பேச ஆரம்பித்தான். எனவே தயவு செஞ்சு கவனிங்க. இந்த நாட்களிலே உன்னை நீ சம்பூர்ணமாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, இது முதற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் ஆரம்பமாக வேண்டும். நீ ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜெல்லி ஃபிஷ் என்ற ஒரு மீன் இனம் இருக்கிறது. சாதாரணமாக எல்லா மீன்களிலுமே முள் என்பது இருக்கும். மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி இருக்கிறதோ, ஒரு மனிதன் நிற்பதற்கு முதுகெலும்பு எவ்வளவு அவசியமோ, அதே போல மீனும் கூட நிலை நிற்பதற்கு, அதாவது நிலையாக இருப்பதற்கு அதுக்கு அந்த முள் அவசியம். ஆனால் நான் சொன்ன அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற ஒரு தனித்துவம் என்னவென்றால், அதற்கு அந்த முள் இருக்காது. அதனால் அந்த மீன் எப்படி வேண்டுமானாலும் பெண்ட் ஆகும். எந்த ஆங்கிள் வேணாலும் அது பெண்ட் ஆக முடியும். 4 திசையிலும் பெண்ட் ஆக முடியும். காரணம் என்னவென்றால், அதன் நடுவில் முள் இல்லை. நிலை நிற்பதற்கு ஆதாரமாக இருக்கிற முதுகெலும்பு இல்லை. அதனால் அப்படி இப்படி அது பெண்ட் ஆயிட்டே இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திற்கும் பாவத்திற்கும் உலக சிநேகத்திற்கும் நாம் பெண்டாகாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாக நிலை நிறுத்துகிற முதுகெலும்பு பிரார்த்தனை. என்னங்க சொல்லுங்க? பிரார்த்தனை. நீ ஜெபம் செய்கிறவனா இல்லாவிட்டால், ஜெபிக்கிற கிறிஸ்தவளாய் இல்லாவிட்டால், இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, சாத்தானுடைய சோதனைகளுக்கு மத்தியில, அற்ப கால பாவ சிற்றின்பங்களுக்கு மத்தியில நீ நிலை நிற்பது என்பது சாத்தியம் அல்ல. இந்த நாட்களில் நான் ஆண்டவருக்கு சாட்சியாக நிலை நிற்க வேண்டும், ஆண்டவருடைய கரங்களிலே சாதனமாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதா கொஞ்சம் உங்க கைவயத்தை காட்டுங்க பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ சோ மச். சோ கவனிங்க, ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இல்லாவிட்டால், ஜெப வீரர்களாக நாம் மாறாவிட்டால், நீங்கள் நிலை நிற்பது சாத்தியம் அல்ல. ஆபிரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டது என்னவென்றால், முதலாவது, நான் என்னை தேவனிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவரோடைய கூட பேசவும் வேண்டும். அவரோடைய கூட ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு அந்யோன்ய ஐக்கியத்தோடு கூட நான் தொடர வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டான். ரொம்ப சந்தோஷம். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் தேவனுக்கு நெருக்கமாக வாழ்கிற போது நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் பரீட்சிக்கப்படுகிறது. இங்கிலீஷ்ல இப்படியாக சொல்லப்படுகிறது, faith that is not tested is not trusted. பரீட்சிக்கப்படாத விசுவாசம் என்பது நம்பப்படத்தக்கது அல்ல. தேவன் உன்னை நம்ப வேண்டும் என்றால் தேவன் உன்னை பரீட்சிக்க வேண்டும். அந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக வேண்டும். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆனாதான் ஹையர் செகண்டரிக்கு போக முடியும். ஹையர் செகண்டரியில நீ பாஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் நல்லா டிகிரி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சோ பரீட்சை என்ன செய்கிறது என்றால், நம்முடைய நிலையை தெரிவிக்கிறது.
தங்கம் அது சுத்தமானதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது என்ன செய்யப்படணும்? புடமிடப்படணும், பொன் சோதிக்கப்பட வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை பரீட்சிப்பார். நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிப்பார், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை பரீட்சிப்பார், நம்முடைய மன்னிக்கிற குணத்தை, நம்முடைய பொறுமையை தேவன் பரீட்சிப்பார். நாளிலே ஆபிரகாமுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. எதை கொண்டு? பஞ்சத்தை கொண்டு. ஆவிக்குரிய பிரகாரமாய், தேவனுக்கு மிக நெருக்கமாய் நாளிலே ஆபிரகாம் வாழ்ந்திருந்த காலத்திலே, தேவனை சார்ந்து கொண்டு முன்னேறி கொண்டிருந்த நாட்களிலே சடனாக ஒரு பரீட்சை வந்தது. அது என்ன பரீட்சை என்றால் பஞ்சம். பெரும் பஞ்சம் வந்தது. தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்டது. பயிர்களெல்லாம் பஞ்சத்திலே வாடியது. சாப்பிடுவதற்கான ஆகாரம் குறைந்து போய்விட்டது. கையில் எந்த காசும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவானது. விசுவாசத்தில் வீரன்தான், ஆவிக்குரியவன்தான், தேவனையே சார்ந்திருந்தவன்தான். ஆனால் இன்று சாப்பாட்டுக்கு மிக கஷ்டமான நிலைமை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய பாதை பூக்களாலான பாதை அல்ல. கவனிங்க, இது பரீட்சைகளோடே கூடிய பாதை. இது பிரயாசங்களோடு கூடிய பாதை. இது போராட்டங்களோடே கூடின பாதை. இந்த பாதையிலே நாம் வெற்றியை சாதித்து தொடர வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் தேவனோடே கூட நாம் கனெக்ஷன் கொண்டிருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, பஞ்சம் வந்தது, குடும்பமே போஷிக்கப்படுவதென்பதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்தில் ஆபிரகாம் செய்திருக்க வேண்டியது என்னவென்றால், தேவனை மாத்திரம் பார்த்திருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. இந்த நாட்களிலே எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், என்ன ஆபத்து வந்தாலும், என்ன அபாயங்கள் நேரிட்டாலும், அல்லது எப்பேற்பட்ட சூழ்நிலை எதிரே வந்தாலும், தயவு செஞ்சு கவனிங்க. உடனடியாக முழங்கால் படியிடுங்க. உடனடியாக முழங்காலில் நில்லுங்க. எப்பொழுது நீ முழங்கால் படியிடுகிறாயோ அப்பொழுது தேவன் உன்னுடைய தோளின் மீது இருக்கிற அந்த பாரங்களை தம்முடைய தோளுக்கு மாற்றிக்கொள்ளுவார் என்ற விஷயத்தை மறந்து போயிடாதீங்க. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையுமே நீர் மாற்றி எங்கள் குடும்ப வாழ்க்கையை, எங்கள் குடும்ப உறவு முறைகளை, எங்களுடைய ஊழியத்தின் வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் குடும்பங்களிலே நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அருளிச் செய்யுங்க ராஜா. குடும்பத்தை உமக்குள்ளாய் கட்டும்படியாக, அப்படி நல்ல விதமாய் கட்ட வேண்டும் என்கிற நல்ல இருதயத்தோடு குடும்ப வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன். ஊழியத்தில் திரும்பவும் நான் பயனுள்ள பாண்டமாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஊழியத்தை திரும்ப துவங்குகிறேன். சாட்சியாய் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். சமுதாயத்திலே அப்பா, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று என் வாழ்க்கை மூலமாக, என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்கிற ஆச்சரிய காரியங்கள் மூலமாக உம்மை பறைசாற்ற வேண்டும் என்று ஆசையோடு கூட உமக்குள் மறுபடியும் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.